Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.3ல first sum பார்க்குறோம். ஓகேவா? So evaluate integral 3 to 4 dx divided by x square minus 4. The important 2 mark and 3 mark question. ஓகேவா? 2 மார்க்கும் 3 மார்க்குக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இதில் நம்ம தெரிய வேண்டியது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும். என்ன அப்படின்னா integral dx divided by x square minus a square இந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது dx divided by x square minus இதை வந்து நான் a square எடுத்துட்டேன் which is equal to 1 divided by 2a log of x minus a divided by x plus a plus c இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் இந்த சம்மை ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன ஃபார்மேட் பார்க்குறோம் பாருங்கள். இன்டகரல் 3 to 4 dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எப்படி எழுதிக்கலாம் நம்ம 4 எப்படி எழுதிக்கலாம் 2 ஸ்கொயர் போட்டுக்கலாம்ல. ஸோ இந்த ஃபார்மேட் வந்துட்டுலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் which is equal to 1 divided by 2. So here x equal to x தான், பட் a equal to என்ன 2 வரும். a equal to 2 ஸ்கொயர்னு போட்டுருக்கோம். ஸோ ஏங்கிறது 2. ஓகேவா? அதுக்கு ஸ்கொயர். ஸோ 4 வந்து a கிடையாது, 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஸோ ஏங்கிறது 2. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு அப்ளை பண்ணாலே போதும். ஸோ a இன்ட்டு 2 இன்ட்டு ஏக்கு வேல்யூ 2 log xோட வேல்யூ x மைனஸ் a வேல்யூ 2 டிவைடட் பை x ப்ளஸ் 2. ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் வந்து ஃபார்முலாவில் போடுவோம், ஆனால் இங்கே வந்து ஆன்சர் அப்ளை பண்ணும்போது போட மாட்டோம். ஓகேவா? ஸோ லிமிட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா 3 to 4. ஸோ 3 to 4. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பாருங்கள். 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 4 லாக். இப்போது அப்பர் லிமிட் அதாவது ரீட் பண்ணும்போது 3 to 4. ஓகேவா? ரீட் பண்ணும்போது 3 to 4 ரீட் பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட்டு வேல்யூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட், நெக்ஸ்ட்டு மைனஸ் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன்டகிரேஷன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அதனால் தெளிவாக சொல்கிறேன், தெரிஞ்சவங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகேவா? ஸோ அப்பர் லிமிட் எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் இருக்க இடத்துல அப்ளை பண்ணுவோம். சரியா? ஸோ அப்பர் லிமிட் என்ன 4. ஸோ 4 மைனஸ் 2 டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 இதான் அப்பர் லிமிட்டை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டகிரேஷன் ஃபுல்லுமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? மைனஸ் என்ன கிடைக்குது நமக்கு, அதே வேல்யூஸ் தான் 1/4 லாக் ஆஃப் லோயர் லிமிட் என்ன 2 3. ஸோ 3 மைனஸ் 2 டிவைடட் பை 3 ப்ளஸ் 2. ஓகேவா? இனி இது சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர். ஓகே. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 லாக் 4 minus 2 2 divided by 6 minus 1/4 log 1/5 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் காமனாக என்ன இருக்குது 1/4 லாக் காமனாக. ஓகே. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது 1 divided by 4 log of 1/3 மைனஸ் லாக் 1/5 கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்முலா லாக் எம் மைனஸ் லாக் என் விச் இஸ் ஈக்குவல் டு லாக் எம் பை என். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா லாக் எம் ப்ளஸ் லாக் என் விச் இஸ் ஈக்குவல் டு லாக் எம்என். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எம்ங்கிறது 1/3 என்னங்கிறது 1/5. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம் மைனஸ் இருக்கிறதுனால.
which is equal to 1 divided by 4 into log of m by n என்ன 1 divided by 3 divided by என்னோட வேல்யூ 1 by 5. ஸோ என்ன கிடைக்குது 1 by 4 log 1 by 3 இது வந்து ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 5 by 1 கரெக்டாக, which is equal to 1 by 4 log 5 by 3ன்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா